கலெக்டர் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சு கலெக்டருடைய கார் கண்ணாடியவே உடைச்சிருக்காரு இங்கு ஒரு நபர். பல தடவை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு விரக்தியில இப்படி செஞ்சதா கூறப்படுது. கலெக்டர் கார் கண்ணாடியை உடைச்சிட்டு சிரிச்ச முகத்தோடையே போலீசாரோட வந்திருக்காரு இந்த நபர். வில்லங்க சாண்டில் வந்து மாறிடுச்சு. அதுக்காக என்னன்னு கேட்டு வந்து 20 நாள் ஆகி போச்சு. நானும் சராசரி மட்டும் தானே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கஞ்சநாயக்கன்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். தன்னுடைய இடப்பிரச்சனை சம்பந்தமா தடையில்லா சான்று கேட்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல இவரு மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்துல கலந்திருந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் தன்னுடைய மனுவுக்கு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள வந்து அங்க நிறுத்தப்பட்டிருந்த ஆட்சியர் சரவணன் அவர்கள் போகக்கூடிய காரினுடைய முன்பக்க கண்ணாடியை இவர் உடைச்சதா கூறப்படுது. அப்போ அங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியா கணேசனை பிடிச்சு திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்காக கணேசனை போலீசார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும்போது எதுவுமே செய்யாதது மாதிரி சிரிச்ச முகத்தோடையே வந்திருந்திருக்காரு. அவர்கிட்ட மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில தான் இந்த தகவல் தெரிய வந்திருக்கு. மருத்துவ பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கணேசன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இந்த சம்பவத்தால ஆட்சியர் அலுவலகத்துல பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில்லங்க சாண்டில் வந்து மாறிடுச்சு. அதுக்காக